சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சம பேலன்ஸ் கருத்துக்கள் உடையவர்களோடு பேச வைக்கணும். அது இல்லாமல் நீங்கள் பேசுங்க கொசுவை கொள்றீங்களே நியாயமா? கொசுவை கொள்றீங்களேனாக்கா அது எல்லா உயிரும் ஜீவன் தான், கரெக்டு தான். நான் பேசுவேன், நான் ஜீவகாரியத்தை பற்றி நான் பேசலான்னா நான் ஃபுல் வெஜிடேரியன். அதே ஜீவகாரியத்தை பற்றி ஆடு கோழியும் சாப்பிட்றவங்க சில சமயம் இல்லை எந்த உயிரையும் கொண்டுடாதீங்க அப்படின்னா, அப்போ ஆட்டுக்கும் உயிர் இருக்குல்ல, கோழிக்கும் உயிர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தானே வரும். அது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் எடுக்கும்பொழுது அந்த ஆர்கியூமெண்ட்டு சரிசமமாக இருக்கான்னு பார்க்குறது தான் நடுவரோட வேலை. இதில் யாருக்கு அதிகமான கைத்தட்டல் விழுவுது, யார் அதிகமாக இன்னொருத்தர் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. வாயில் சிக்கிக்குச்சு, அப்படி இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு துப்பிட்டேன். இப்போ இதை தனியாக கட் பண்ணி வேற யாராவது பூ அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டால் அப்போ என்ன ஆகும்? நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு பற்றியா அந்த ஆள் சொல்கிறதுக்கு இவன் துப்புறான் பற்றியா அப்படின்னு தானே வரும். இதை பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஜீவகாருண்யம் என்பது வேற. பாம்புக்கு பால் வாக்க முடியுமா? பாம்பு தான் நமக்கு பிடிச்சிருக்கும், அதுக்காக பாம்பை வீட்டில் வளர்க்க முடியுமா? தேலை வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் நாய் என்பதும். நாய் தெரு நாய் இருக்கா, அதை அப்படியே வாங்குங்க, கழுத்தில் ஸ்ட்ராப் போடுங்க, கார்பரேஷனில் சொல்லி அதை உங்கள் வீட்டு நாயாக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு போங்க. தெரு என்பது நமக்கு சொந்தமானது அல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது. அந்த எல்லாருக்கும் சொந்தமான இடத்துல கார் போகணும், லாரி போகணும், பஸ்ஸு போகணும், சைக்கிள் போகணும், குழந்தைகள் போகணும், பெரியவங்க போகணும். அங்கே ஓரமாக இது மாதிரி தெருநாய்களும் போய்க்கலாம். ஆனால் தெருநாய்கள்லாம் நடுவில் இருக்கும் அப்படின்னா எப்படி? சரியாக வராது இல்லை? அதை ஒன்றுமே பண்ணாதீங்க. அது என்ன பண்ண போகிறாங்க? அந்த காப்பகம் நல்லா இருக்கா, அது ஏசி பண்ணியிருக்கா, நல்ல ஃப்ளோரிங் போட்டிருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுங்க. சரியான ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு உண்டானது நம்ம செய்யுங்க. நம்ம சில பேர் ஒருத்தர் சொந்த ஒரு வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி சமீபத்தில் படித்தேன், இப்போ நியூஸ் படித்தேன். அவர் ஒரு தெரு நாய் 10 நாய்க்கு சோறு போட்டு வீட்டில் வளர்க்குறாராம். அந்த வீட்டு ஓனரே அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதபடி பண்ணிட்டாரு. அந்த வாடகை கொடுக்க மாட்டேன்னு, அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறவர். அப்போது கண்ட நாய்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன வேலை காட்டுறாரு அப்படின்னு தானே சொல்லணும். அதனால் தெரு நாய்கள் எல்லாம் அதுவும் உயிர் தான். அதை உடனே ரோட்டில் பார்த்தோன்னே கல்லால் அடித்து கொள்ளுங்கன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதுக்கிட்டேருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். மக்களுக்கு இந்த நாய்க்கடியில் அதிகமான இதில் நம்ம ஊருக்கு பாதிப்பு, அந்த பாதிப்பு